Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜீரோ காஸ்ட் பீட் தான் பார்க்க போறோம். பேப்பர் பீட் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மல்டி பர்பஸா நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ இத செய்யறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் தான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க இது இதுலயும் செய்யலாம். இந்த மாதிரி மேகசின் பேப்பர்லயும் நம்ம செய்யலாம். நம்ம எதுல வேணும்னாலும் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும்ங்கிறதுனால நான் வந்து ரெட் கலர் பேப்பர் தான் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நமக்கு வந்து லென்த் வந்து நமக்கு பீடு எவ்வளோ திக்கா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து பேப்பர் வந்து இந்த பேப்பர் நம்ம கலர் பேப்பர் எடுக்கக்குள்ள நமக்கு இவ்வளவுதான் லென்த் வரும் அப்படிங்கறதுனால இதை வந்து நான் வந்து 2 பேப்பரை ஜாயின் பண்ண போறேன். இப்போ பாருங்க, நான் வந்து 2 சென்டிமீட்டர் அகலத்துக்கு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அகலம் வச்சு நான் வந்து இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே பாருங்க, 2 சென்டிமீட்டர் அளவு அகலம் வச்சு நான் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி கீழே வந்து ஏதாவது அட்டை வச்சுக்கோங்க. நான் இப்போ பேட் வச்சுக்கிறேன். இதை 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இதை வச்சுட்டு இதை வந்து கிராஸாக, இது மோஸ்ட்லி இந்த நைஃப்பில் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சிசர்லேயும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போது நம்ம இந்த கிராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது வந்து பாருங்க, ஒரு 2 டைம்ஸ் போட்டோம்னா இது கிராஸ் வந்துடும். இப்போ இது வந்து வேஸ்ட் கிழிஞ்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா நீட்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம இப்படி வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து இப்போ கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இதை வந்து எந்த பக்கம் வந்து நம்ம அகலம் மார்க் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இப்போ வந்து 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். அது வந்து கிராஸில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு இதை வந்து இப்போ இந்த பக்கம் இப்படி வச்சு நாம் இப்படி இதையும் அந்த கார்னரையும் வச்சோம்னா நமக்கு வந்து 2 பக்கமும் வி ஷேப்பில் அந்த பீடோட ஷேப் வர்றதுக்கு வந்து இதுதான் ஹெல்ப் பண்ணும். பொறுமையாக இது மேலேயே ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நம்ம லைன் பண்ணோம்னா இது அப்படியே நமக்கு கிழிஞ்சு ஸ்ட்ரிப்பாக இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இப்போது இந்த ஸ்ட்ரிப் ரெடி. இந்த ஸ்ட்ரிப்போட நான் ஃபர்ஸ்டே 2 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால இந்த ஸ்ட்ரிப்பையும் வந்து நம்ம கம் பண்ணி இதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்படி இந்த ஸ்ட்ரிப் 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் லென்த்தான ஸ்ட்ரிப்பாக கிடைச்சிரும். இப்போ இந்த மாதிரி இது பாருங்க, இது இப்போ கொஞ்ச நேரம் காயிட்டோம். இப்போ இது வந்து இந்த மேகசின் பேப்பர் சொன்னால இந்த மாதிரி மேகசின் பேப்பர்லையும் நம்ம வந்து அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிட்டு இந்த மேகசின் பேப்பர்லையும் கட் பண்ணலாம். நான் அப்படியே ஒரு மேகசினோட அட்டையை தான் எடுத்திருக்கேன். அதோட அப்படியே ஃபுல் லென்த்தையும் அப்படியே வச்சு அது ஒரே ஸ்ட்ரிப்பு போதும் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை உங்ககிட்ட குல்லிங் நீடில் இருந்தால் அந்த குல்லிங் நீடிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு லெட்டோட பென்னோட லெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம இப்படியே இதை சுற்றிக்கிட்டே வந்தோம்னா இது டைட் ஆகிட்டே நமக்கு வந்துடும். இது வந்து அந்த வி ஷேப் இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக இந்த வி ஷேப்பில் வரக்குள்ள இப்போ இது வந்து ஓவல் பீடு. நம்ம இது சைஸ் வந்து அகலத்தை வந்து இப்போ நம்ம அதே 2 இன்ச் தான் இதுக்கும் வச்சுருக்கேன். இந்த 2 இன்ச் இல்லாமல் நம்ம இதோட சைஸ் அகலத்தை நம்ம குறைச்சோம்னா நமக்கு வந்து நல்ல
இந்த ஓவல் பீடு இல்லாமல் ரவுண்ட் பீடாக கிடைக்கும். பாருங்க, இதை சுற்றிக்கிட்டே வந்துட்டோம்னா இந்த எண்டு வரக்குள்ள இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுங்க. ஆர்டினரி க்ளூவை விட இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஃபுல்லாகவே இந்த பாருங்கள், இந்த ஷார்ப்பை மட்டும் அப்ளை பண்ணாமல் அப்படியே அந்த பீடு ஃபுல்லாகவே அந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா இது வந்து கிளாஸ் கோட்டட் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பீடு வந்து லைட்டாக ஈரமானாலும் உங்களுக்கு பீடு ஈரமாகாது, ஒன்றுமே ஆகாது. இது வந்து இப்போ காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதாக இருக்கிறது சரியாக போயிடும். இப்போ இதே மாதிரி நான் ஆல்ரெடி பாருங்கள் 2 பீட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போது இதுவும் அதே மேகசின் பேப்பரில் பண்ணது தான். இப்போது இதே மாதிரி நம்ம இந்த பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் பீட் பண்ணிக்கலாம். இப்போது இது லென்த் எடுத்திருக்கோம். இதை இப்போது இப்படி வச்சு சுற்றிட்டே வந்துடலாம். இதை சுற்றிட்டு காட்டுறேன். இப்போது இந்த பீடோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது இதில் நம்ம வந்து கம் பண்ணிக்கலாம். நல்லா அந்த லென்த்துக்கு கம் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் கம்மை போட்டுட்டு நமக்கு வந்து இதை வந்து இந்த பீடுக்கு நம்ம வந்து இந்த கலர் பேப்பரில் பண்ணியிருக்கோம். எனக்கு ரெட் கலர் பேப்பரில் வேணும், அதனால் வந்து நான் ரெட் கலர் பேப்பரை யூஸ் பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட வேறு எந்த கலரில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பீடை வந்து ஆர்டினரி இந்த மேகசின் பேப்பரில் இல்லை நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி எதுலையாவது பண்ணிவிட்டு, நியூஸ் பேப்பர் ரொம்ப தின்னாக இருக்கும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற பேப்பரில் பண்ணால் தான் கொஞ்சம் பீட் சைஸ் வந்து நமக்கு சுற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், இது ஒயிட்டாக இருக்குது. இது வந்து காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இன்னும் 2 பீட் பண்ணியிருக்கேன். அந்த பீடு இது வந்து நம்ம மேகசினில் பண்ண பீடு. இப்போது நமக்கு எந்த சைஸில் வேணும்னாலும் இப்போ நம்ம ஓவல் சைஸில் தான் வேணும், அதனால் ஓவல் சைஸ்லேயே பண்ணியிருக்கோம். வேறு வேறு ஷேப்ஸு வேறு வேறு இதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது நமக்கு இது சூப்பராக, இது வந்து இந்த கம்மு காஞ்சா நமக்கு இதே மாதிரி இதுவும் அடிக்கக்குள்ள இந்த மாதிரி இதாக தான் இருந்தது, ஒயிட்டாக தான் இருந்தது. காஞ்சதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ அவசியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி வேறு வேறு வெரைட்டியான இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தது வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.